திராவிட கட்சிகளின் அடித்தளமான நீதி கட்சியை தோற்றுவித்த தலைவர்களில் ஒருவரான பி.டி. ராஜனின் பேரனாகிய பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அரசியலை விட்டு விலகப் போவதாக தகவல் வெளியாவது ஏன்? இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. பி.டி. ராஜனின் பேரன் பி.டி.ஆர். பழனிவேல் ராஜனின் மகன் என திராவிட கொள்கை பிடியின் வாரிசான பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜனுக்கு திமுக ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்க மறுப்பது ஏன்? அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் 2021 ஆட்சியில் அமர்வதற்கு முன்பு வரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தின் முகமாக அறியப்பட்ட பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் தனக்கு செல்வாக்கு இல்லை, திராணி இல்லை என ஆதங்கத்தை கொட்டும் அளவிற்கு கட்சிக்குள் நடக்கும் பிரச்சனைகள் என்ன? இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. உறுப்பினர் கேட்காங்க, மாண்புமிகு அமைச்சர், இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம்கிட்ட பேசி முடிவு எடுக்க வேண்டியது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல முற்படுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் ஆட்சி அதிகாரம் என பிராமணர்களால் மட்டுமே நிரப்பப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் பிராமணர் அல்லாதவர்கள் என்ற புள்ளியில் இணைந்து 1916ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட கட்சிதான் நீதி கட்சி. பிராமணர்களின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நீதி கட்சி உருவாக்கப்பட்டதற்கு நடேச முதலியார், தியாகராய செட்டி, ஈவேரா பெரியாருடன் சேர்ந்து பி.டி. ராஜன் என்று அழைக்கப்பட்ட பொன்னம்பல தியாகராஜனுக்கும் முக்கிய பங்குண்டு. நீதி கட்சியை தோற்றுவித்த தலைவர்களில் முக்கியமானவரான பி.டி. ராஜன் சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். நாளடைவில் நீதி கட்சி திராவிட கழகமாக மாற்றியமைக்கப்பட்ட போதும் திராவிட சித்தாந்தங்களை மக்களிடையே பறைசாற்றி வந்தார். திராவிட கழகத்தில் இருந்து அரசியல் பிரவேசத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகிய போது பி.டி. ராஜனின் மகனாகிய பி.டி.ஆர். பழனிவேல் ராஜன் திமுகவின் முக்கிய அங்கமாக மாறினார். திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் தீவிர அரசியலில் ஈடுபட்ட பி.டி.ஆர். பழனிவேல் ராஜன் எந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு இந்த 4 ஆண்டு காலத்துல 150 கோடி ரூபாய் மதுரை மாநகரத்தில் மாத்திரம் வேலை நடக்கும். கடைசியா திறந்த பாலத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் கூட இனிமே மதுரை மாநகரங்கிறத காட்டில் பாலங்கள் மாநகரம் பேர் வைக்கலாம். அத்தனை பாலங்கள் கவர் நடக்குது. 1967ஆம் ஆண்டு முதன் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் 1996 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அவரை திமுக தலைமை சபாநாயகராக நியமித்தது. அதன் பிறகு 2006ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக சேவையாற்றிய போது பி.டி.ஆர். பழனிவேல் ராஜன் உயிரிழந்தார். அவரின் உயிரிழப்பை அடுத்து அவரது மகனை அரசியலில் களமிறக்க திமுக தலைமை முயற்சித்தது. லவ்டேல், NID, பஃபலோ யூனிவர்சிட்டி என பல்வேறு கல்வி நிறுவனங்களில் மேல் படிப்பை முடித்த பி.டி.ஆர். பழனிவேல் ராஜனின் மகனான பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் சிங்கப்பூரின் ஸ்டாண்ட் சார்ட்டர்ட் வங்கியில் பணியாற்றினார். அவரை அரசியலுக்கு வரவழைக்க திமுக தலைமை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது. திராவிட குடும்பத்தைச் சேர்ந்த பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜனின் இரத்தத்திலேயே அரசியல் இருந்ததால் மறுப்பு தெரிவிக்க முடியாமல் தமிழ்நாடு திரும்பினார். அதன் பின்பு அரசியல் பிரவேசம் மேற்கொண்ட அவர் ஓட்டிற்காக ஒரு பைசா கூட வழங்க மாட்டேன் என உறுதி பூண்டு அதன்படி நடந்து ஓட்டிற்கு பணம் வழங்காமல் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் இருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் அத்தேர்தலில் திமுக ஆட்சியமைக்கும் வாய்ப்பை இழந்தது. கல்லூரி பருவம் முதலே வெளிநாட்டிற்கு சென்று பல நாடுகளில் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிந்ததால் தமிழில் பேசுவதற்கு பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் சிரமத்திற்குள்ளாகினார். இதனை சட்டமன்றத்திலேயே தைரியமாக எடுத்துரைத்து விரைவில் தமிழில் புலமையடைவேன் எனவும் தெரிவித்தார். நேர்மையான அரசியல் போக்கு, தெளிவான கண்ணோட்டம், கூர்மையான அறிவுத்திறமை என ஒவ்வொரு பந்திலும் சிக்ஸரை விளாசி எதிர்க்கட்சிகளின் நன்மதிப்பை பெற்றார் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன்.
தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தின் நெருக்கமான முகமாக மாறினார். மு.க. ஸ்டாலினின் மருமகன் சபரீசனுக்கு நெருக்கமான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முதலமைச்சரின் குடும்பத்தின் நடவடிக்கைகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி நன்மதிப்பை பெற்றார். அதன் பின்னர் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அப்போதும் ஓட்டிற்கு பணம் வழங்காமல் 2வது முறையாக மதுரை மத்திய தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த முறை அவரை நிதித்துறை அமைச்சர் எனும் உயரிய பொறுப்பு தேடி வந்தது. நிதித்துறை அமைச்சராக பதவியேற்று பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள உள்ளேன் என உறுதியெடுத்து பட்ஜெட்டையும் தாக்கல் செய்தார். ஆட்சி அதிகாரத்திற்கு வராத வரைக்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் நேர்மையை பறைசாற்றிய திமுக ஆட்சியை பிடித்ததும் அவரது நேர்மை சுவையை கொடுக்கவில்லை. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தற்போதைய துணை முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் மருமகன் என அனைவர் குறித்தும் பேசுவது குறித்தான ஆடியோ வெளியானது. District secretary wants to be MLA and minister. Who looks after the party? Oh, it's easier to do money management. They've got a system where they're taking the bulk of the spoils. The party, which is CM son and son-in-law, ask them to make the financing. Right? So I decided after watching this for 8 months, this is not a sustainable model. The great luxury for me, if I put my papers in the short term, I get out before the shit starts blowing up in their face. And I have the kind of, cleanliness of my conscience. That I did not have to, it wasn't, I gave up the fight too early. I don't have to say. I said, I'm no longer in the post, it's not my job. Somebody did it, அந்த ஆடியோவில் முதலமைச்சரின் குடும்பம் வருடத்திற்கு 30,000 கோடி ரூபாய் வரை கொள்ளையடிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் அதிருப்திக்குள்ளான திமுக தலைமை உடனடியாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனிடம் இருந்த நிதித்துறையை பறித்து அமைச்சரவையின் கடைகோடி துறையான தகவல் தொழில்நுட்பத்தை கொடுத்தது. தொழில்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பம் என இருந்த துறையில் இருந்து வெறும் தகவல் தொழில்நுட்பம் மட்டும் பிடிஆருக்கு வழங்கப்பட்டது. இதனால் தலைமையின் மீது மிகுந்த அதிருப்தியான பிடிஆர் முதலமைச்சரின் குடும்பத்திடம் இருந்து விலகிச் சென்றார். மேலும் தொழில்துறை அவரிடம் வழங்கப்பட்ட நிலையில் தொழில் முதலீடுகள் எல்லாம் அவரிடம் சென்றது. தன்னை விட ஜூனியர்களுக்கு செல்வாக்கை அள்ளி கொடுப்பதையும் தன்னை செல்வாக்கு இல்லாதவர்களாக திமுக மாற்றுவதையும் கண்டு மன உளைச்சலுக்குள்ளான பிடிஆர் திமுகவின் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் பெரிதளவில் தலை காட்டாமல் இருந்தார். மேலும் திமுக தலைமையின் அனுமதி இல்லாமல் பாஜகவின் மீது கடுமையான விமர்சனங்களை பிடிஆர் முன்வைத்துக் கொண்டே இருந்தார். இதுவும் திமுக தலைமையை எரிச்சலடைய வைத்த நிலையில் தற்பொழுது சட்டமன்றத்தில் வெளிப்படையாக தனது ஆதங்கத்தை கொட்டி மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார். பேரத்தரவர்களே, இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க வேண்டியது. திமுக தலைமை தன்னை அதிகாரம் இல்லாதவர்களாக மாற்றுவதாக எண்ணிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அரசியலில் இருந்து தான் விலகப் போவதாக தன்னுடைய நல விரும்பிகளிடம் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. திராவிட பாரம்பரியத்தை பின்னணியாக கொண்ட குடும்பத்தில் இருந்து 3ஆம் தலைமுறையாக வெளிவந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடன் அவருடைய குடும்ப அரசியல் முடிவுக்கு வரும் என்றே பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அரசியலுக்கு முழுக்கு போட்டுவிட்டு மீண்டும் வெளிநாட்டிற்கு சென்று பணி செய்ய போவதாக தனது ஆதரவாளர்களிடம் அவர் தெரிவித்து வருவதாகவும் பிடிஆர் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்க வேண்டாம் என முதலமைச்சரின் குடும்பத்தினர் கட்சியினரிடம் கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மிகச்சிறந்த சிந்தனையாளர், கல்வியாளர் என பல்வேறு வழிகளில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இடம் பொருள் ஏவல் அறியாமல் பல இடங்களில் தேவையற்ற பேச்சுக்களை பேசியதாலேயே இப்படி ஓரங்கட்டப்பட்டு விட்டார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.